Hi guys, welcome to Madhi's Samaiyal. நீங்க என்ன பார்க்க போறோம்னா சொரா ஃபுட் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்க்க முன்னாடி ஷேர் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மீன் வந்து புட்டு மாதிரி உதிரியா வரணும்னா இந்த மீன் வந்து நம்ம தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால தண்ணியா இருக்கும். இதை வந்து 2 உள்ளங்கையிலையும் இப்படி வச்சு நல்லா புளிஞ்சிடணும். தண்ணியே இல்லாம இருந்ததுன்னா தான் வந்து நல்ல உதிரியா வரும் புட்டு. இப்ப நான் எப்படி புளிஞ்சு இது பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி 2 உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா புளிஞ்சிக்கோங்க, தண்ணி இல்லாம. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறது பாருங்க. இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வந்து மீனை போடலாம். மீன் பாருங்க நல்லா புளிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இது ஒவ்வொன்றையா எடுத்து இப்படி உதுத்து எல்லா மீனையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து சிம்லே தான் வச்சு பண்ணணும், ஏன்னா அடி பிடிச்சிடும், கருப்பாயிடும், கருகிடும். இதை போட்டுட்டு தூரமாலாம் போயிடக்கூடாது, பக்கத்துலேயே இருந்து தான் இதை செய்யணும். கரண்டிலேயே இப்படி கொத்தி விட்டுக்கோங்க, பெருசு பெருசாக இருந்ததுன்னா. இது கொஞ்சம் வதங்கினோன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு பாருங்க, பொடியாகவும் ஆயிருக்கு. இந்த எலும்பெல்லாம் தூக்கி போடாதீங்க, போடுங்க, நல்லாயிருக்கும் மெண்டு போடுறதுக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுடலாம். இதுக்கு வந்து உப்பு வந்து பார்த்து போடுங்க, ஜாஸ்தி போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். பார்த்துட்டு பத்தல்னா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னு உப்பு பாருங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து இந்த சொரா புட்டு வந்து குழந்தை பிறந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு, குழந்தை பெற்றவங்களுக்குலாம் வந்து இது வந்து ரொம்ப கொடுக்கலாம். ஏன்னா வந்து பால் வந்து நல்லா சுரக்கும். இது வந்து சூடு தான், குளிர்ச்சி இல்லை. உங்களுக்கு சப்போஸ் அப்படி அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரே ஒரு நடுவில் இப்படி இது பண்ணிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க ஆயில. கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னு பார்க்கலாம். பாருங்க, சொரா போட்டு நல்லா வதங்கி எப்படி உதிரியா வந்திருக்கு பாருங்க. இதை வந்து நல்லா சுட சுட சாதத்துல வந்து நெய் போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து பயப்படாம இதை கொடுக்கலாம், முள்ளே இருக்காது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்து சந்திப்போம். டாடா, பை பை.